வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் ராசதமிழன். எனது அன்பு வணக்கங்கள். வைபர் வாய்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வீக்கும் அந்த வீக்கில் நடக்கிற முக்கியமான ட்ரெண்ட்ஸ் எடுத்து நானும் அண்ணா கவிஞர் ராசதமிழன் பேசிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதன்படி பார்க்கும்போது இந்த வாரம் கடந்த வாரம் நடந்த முக்கியமான ட்ரெண்டுகளை பற்றி பார்ப்போம். முதல் டாபிக் என்ன அப்படின்னா அண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன் முதல் டாபிக் என்ன அன்றைக்கி சென்னையில் ஒரு நகர்ப்புற சுகாதார மையத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசு விழா நடந்தது. ஓகே. அந்த விழாவுக்கு திருமதி பிரியா அவர்கள் சென்னை மாநகர மேயர் கலந்து கொண்டார். அதில் மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி நடந்தது. அதை பற்றின விவாதம் தான் இப்பொழுது உங்களுக்காக. ஆமாம் கவிஞர் அவர்களே, அதாவது நம்ம பான்ஸ் பவுடரு அந்த ஏதோ யூரியா அப்படின்னு மாதிரி ஏதோ நியூஸ் வந்துச்சு, என்னன்னு சொல்லுங்க கேட்போம். ஆக்சுவலாக அங்கே நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே எப்பயுமே ஒரு அரசு விழாக்கள் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் அந்த சுற்றி போடுவாங்க. என்ன காரணம்னா, ஏன்னா சாதாரணமாகவே போடுவாங்க. ஆனால் நகர்ப்புற சுகாதார நலவாழ்வு மையம் பக்கத்தில் அப்படின்னா கொஞ்சம் நாற்றம் அதிகமாக அடிக்குன்றதுக்காக அங்கே ப்ளீச்சிங் பவுடர் கொஞ்சம் அதிகமாக தூவுவாங்க. அப்படி அதாவது அது ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு சுகாதார ரீதியாக இருந்தாலும் அது பார்க்கறதுக்கு ஒரு அழகாவும் இருக்கும். ஒரு புள்ளியா அதாவது வச்சுப்போம். அதானே சொல்றீங்க? ஆமா, அழகா அந்த கோலம் மாதிரியே இருக்கும். ஆமா, கோலமா போடுவாங்க. அது என்ன விஷயம்? அது என்னது? அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அங்க போடப்பட்ட அந்த மாவுல ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்குது. மாவா? ஆமா, அதான் பிரச்சனையே. மாவுன்றதுதான் பிரச்சனை. ஏன்னா ப்ளீச்சிங் பவுடர் போடுற இடத்துல அங்க கோலமாவை தூவி இருக்காங்க. இதை என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சமூக ஆர்வலர் அதை எடுத்துட்டு போய் திருமதி மேயர் பிரியா கிட்ட கொண்டு போய் காமிச்சு, இதை பாருங்க, இது என்னது, இது ப்ளீச்சிங் பவுடரா இல்லை வேற எதுவுமான்னு கேட்டதுக்கு அதுக்கு அந்த அம்மையார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது என்ன பான்ஸ் பவுடரா வாசனை அடிக்கிறதுக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பரவாயில்ல, பான்ஸ் பவுடர் விளம்பரம் தேடி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒரு நலவாழ்வு மையத்தில் இருக்கிற இடத்துல ஒரு சமூக ஆர்வலர் கேட்குறாங்கன்னா பதில் சொல்லக்கூடிய நிலையில இருக்கிற அவங்க ஒரு பொலைட்டா ஒரு பதில சொல்லணும். அதுக்கு பதிலாக அவங்கள கேலி பண்ற மாதிரி பான்ஸ் பவுடரான்னு கேட்கறது எந்த வகையில நியாயம்? கவிஞர்களே, அவங்க மேயரு அவங்க கார்ல பந்தோஸ்தா போயிட்டு வர்றாங்க. அதாவது வெளி நாட்டமோ இதோ காருக்குள்ள வராது, ஒரு இன்னோவா கிறிஸ்டால போறாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஒரு மேயர்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டால் கோவம் வராதா? அதுவும் பப்ளிக்கா மாவு போட்டு வச்சிருக்காங்க. இந்த மேயர் ஒன்றும் தொப்புக்கடின்னு மேல இருந்து குதிக்கலையே, மக்கள் ஓட்டு போட்டு தானே தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கு அவங்க கரெக்டா பதில் சொல்லணுமா இல்லையா? நாடு உறுப்பினர்கள். ஆமா, உண்மைதான், நீங்க சொன்ன மாதிரி உண்மைதான். என்ன பிரச்சனை, என்ன முடிவு கொஞ்சம் என்ன சொல்லுங்க. அதுதான் ரொம்ப கோவம் எல்லாருக்குமே. கேட்டதுக்கு பதில் சொல்லல, அவங்க பாட்டில் இப்படி பான்ஸ் பவுடரா வாசனை அடிக்கிறதுங்களுக்கு கேட்டது மிகப்பெரிய பிரச்சனையா மாதிரி அது வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு தான் நான் ஒரு புதுமொழி ஒன்று போட்டேன். ஆமாமா, புதுமொழியை போடுங்க, மக்களுக்கு புரியுற மாதிரி புதுமொழியை போடுங்க உங்க ஸ்டைல. கோலம் போட்டாளா கோகிலா, கோவிச்சுக்கிட்டு போனாலாம் சகிலா, அந்த கதையாக இருக்கிறவர்களே. ரைட்டு, நல்லா இருக்கு. இப்போ புதுமொழி உங்க ஸ்டைலில் சொல்லிட்டீங்க. இனிமேலாவது அந்த துறையில் இருக்க அதிகாரிகளோ அந்த மேற்பார்வையாளர்களோ கொட்டுறது கோலமாவா இல்லை ப்ளீச்சிங் பவுடரா அப்படின்றது கேட்டு இது பண்ண அதை கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம் மக்கள் உங்களுக்காக. நன்றி, வணக்கம்.